எங்களுடைய வருங்கால மத்திய அமைச்சர் அண்ணன் மாணிக்க தாரு அவர்களை வணங்கி இந்த கூட்டத்தில் பேசுகிறேன். இப்போ யூடியூப்பு ஏன் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுகிறாங்க. பத்திரிகை செய்தி எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும், அதை ஆரம்பித்து வைத்தவன் இந்த அடியன் வேல்முருகன் தான். உசம்பட்டி கூட்டத்தில் ஆட்சியில் பொதுவெளி என்று கூட்டம் கூட பார்க்கல, தயங்கி தான் பேசுனேன். ஆட்சியில் பங்கு வேணும், தப்பாக பேசல, ஆட்சியில் பங்கு கொடுங்க, இல்லைன்னா விஜய் கூட கூட்டணி போயிடும் தான் சொன்னேன், வேற எதுவும் பேசல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தப்பாக பேசுகிறாங்க. என்னையா ஊருக்கு 2 பேர் இருந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆட்சியில் அது செல்வ பிறந்தைய கூட சொல்கிறாரு அவர் ராஜா கண்ணப்பே. ஒரு திருமண விழாவில் வந்துட்டாரு, போட்டாக்கு போஸ் கொடுக்க வேண்டிய ஆயிடுச்சுன்றாரு. இந்த நிலைமையெல்லாம் நமக்கு தேவையா? அன்னைக்கு கேட்டுங்க, ஆட்சியில் பங்குன்றது காங்கிரஸோட உரிமை. அன்னைக்கு மைனாரிட்டியாக இருக்கும்போது நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறேன். என்ன இப்போ கேட்குறோம், வாயை விட்டு கேட்டு இல்லையே என்று ஒரு முதலமைச்சர் வாயிலே இருந்து வந்து விட்டது. இதன் பின்பு நம்ம எல்லா பேரும் சேர்ந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். மீண்டும் நம்ம கேட்குறோம், பங்கு தரலைன்னா மக்களே முடிவு செய்யணும். நம்ம எம்பி சொல்லிட்டாரு, மக்கள் முடிவு செய்யணும். எப்படி மைனாரிட்டியா வெற்றி பெற்று விடும் திமுக. அதிக சீட்டு வாங்கிட்டோம்னா, நம்ம 40க்கு மேல சீட்டு வாங்கிட்டோம்னா திரும்ப மைனாரிட்டியா வந்துடும். கண்ணெதிரிலே இருக்குது அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி. இப்போ விஜய்க்கு 30% ஆதரவு தனித்து நின்றாலே வந்துவிடும். நம்ம காங்கிரஸ் கட்சி இணைந்தது என்று சொன்னால் தட்டி தூக்கி விடும். தமிழகத்தில் ஒரு மனிதருக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், அது வரக்கூடிய சீதேவியை எட்டி உதைக்க கூடாது. விஜய் அழைக்கிறார் காங்கிரஸ், நம்ம போகணும் முடிவில் இல்லை. ஆனால் திமுக வம்பா நம்மளை தள்ள பார்க்குது. நம்முடைய எம்பி அவர்களே சிறிய அளவில் பேசுகிறார். RS பாரதி, கார்கே அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், செல்வ பெருந்தை அவர்கள் சொன்னால் நான் கருத்து சொல்றேன், மாணிக்கத்தார் சொல்றதெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாதுன்றாரு. அண்ணன் வருங்கால மத்திய அமைச்சர், ஒரு முதலமைச்சருக்கு நிகரான பதவியில் வரக்கூடியவர், ஈக்குவல் டு பதவி. நம்ம அண்ணன் திருநாகேசன் சொல்லுவார், ஒரு மாவட்ட செயலாளர் கலெக்டருக்கு சமமானவர் அப்படின்னு. ஆகவே ஆட்சியில் எங்களுக்கு பங்கு மீண்டும் கேட்கிறோம். இல்லை என்றால் விஜய் கூட்டணி இருக்கிறது, வெற்றியோ தோல்வியோ பார்த்துவிடுவோம். இழப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் இல்லை. தமிழகத்திலே ஒரு பொன்னான எதிர்காலத்தை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் விஜயம் இணைந்து உருவாக்குவோம். ஆட்சியில் பங்கு திரும்ப முதலமைச்சர் சொன்னா தப்பு இல்லை. உங்களுக்கு நேரம் சரியாக இருக்க வேண்டும், மீண்டும் நீங்க முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு ஆசை. நாம் திருப்பரங்குன்றத்திலே ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு மாநகராட்சி உறுப்பினராக இருக்க வேண்டும், மாநகராட்சி கவுன்சிலராக வேண்டும். இப்பொழுது நமது பகுதியிலே திருநகர் பகுதியிலே மட்டும்தான் ஒரே ஒரு கவுன்சிலர் அருமை சகோதரி சுவேதா அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று கிட்டத்தட்ட 100 வார்டு இருக்கிறது. ஒரு 25 வார்டு உறுப்பினர்களாவது நமது மாமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். அதற்கு காங்கிரஸ் கட்சி பங்கு பெற்று தர வேண்டும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. நம்ம கூட்டணி கட்சியில் இப்போ 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதை அதிகப்படுத்தி ஒரு 40 சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தால்தான் அரசில் அதிகாரமிக்க பதவிகளை பெற முடியும். வாரியங்கள் வரப்பட வேண்டும். ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 30 வாரியம் போட்டாங்கன்னா அதில் நமக்கு ஒரு 10 வாரியம் கிடைக்கும். அப்போ 10 வாரிய தலைவர் நம்ம கட்சிக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், அவங்களால 10 பேருக்கு உதவி செய்ய முடியும். இதுதான் நமது நோக்கம். வேற எந்த தவறான நோக்கத்திலும் காங்கிரஸ் கட்சி இதுவரை பாடுபடவில்லை. நமக்கு முன்னோர்கள் காமராஜர் வகுத்து கொடுத்த பாடம் ஒழுக்கம், நேர்மை, உண்மை, இதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். போய் ஆட்சி அதிகாரத்தில் போய் ஒரு தவறான வழியில் போய் சம்பாத்தியம் பண்ண கிடையாது. சாதாரண அடித்தட்டு காங்கிரஸ்காரனுக்கு ஒரு தலையாரி வேலை வாங்கி தர முடியல நம்மளால. அதுக்கு நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா ஒரு தலையாரி வேலை போடியானலாம். ரேஷன் கடையில் ஒரு பொறுப்பாளர் போட முடியலை, அங்கன்வாடி பணியாளர்களை போட முடியலை. ஒரு நம்ம கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய உறவினர் ஒரு அரசாங்க பதவியில் இருந்தால் அவரை இடமாற்றம் செய்வது கூட நமக்கு முடியவில்லை. அந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். 67க்கு அப்புறம் நம்ம காங்கிரஸ்காரனாக இருக்கிறதே பெரிய தியாகம். இந்த காங்கிரஸ்காரன் வேட்டி காங்கிரஸ் போட்டு நான் காங்கிரஸ்காரன் ரோட்டில் வர்றோம் பாருங்க, அந்த தைரியம் யாருக்குமே வராது. எத்தனை கட்சி வந்தாலும் பார்த்துக்கலாம். 67க்கு அப்புறம் காங்கிரஸ்காரன் ஒரு ஆள் தான் நான் காங்கிரஸ்காரன் நிமிர்ந்து நின்று நட ஓட்டுக்கிட்டு இருக்கோம், மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம். மற்ற கட்சியில் 67க்கு அப்புறம் 50-60 வருஷம் ஆச்சு.
இருக்காது. ஒரு சில கட்சியில் ஓடிடும். ஒரு 10 இதற்கு முன்னாடி பார்த்துருக்கான், 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் அவங்க பட்ட பாடு என்னான்னு. அதனால் ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் உறுதியாக இருக்கும், நமக்கு ஆட்சியில் பங்கு வேணும். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? உங்களை தான் கேட்குறேன், நம்ம ஆட்சியில் பங்கு வேணுமா வேண்டாமா? ஆட்சியில் பங்கு வேணும், அவ்வளோதான். நமக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும். இதை வலியுறுத்தி தான் இப்போ நம்ம இந்த சர்க்கிள் கூடியிருக்கு. உங்களுடைய நோக்கம் நிறைவேற்றப்படும். அதற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழு வீச்சில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மரியாதை வேணுன்றது தான். அவர் 5 எம்பியாக இருக்கார், நான் 5 வருஷம் எம்பியாக இருப்பார். இப்போ நம்ம வந்து ரோட்டில் இருக்கோம். நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். 10 கவுன்சிலர் வேணும், 10 ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் வேணும், 10 ஊராட்சி மன்ற தலைவர் வேணும், 10 சேர்மன் வேணும், 10 மேயர் வேணும். இப்படி ஆட்சி அதிகாரத்தில் நமது பங்கு இருந்தால்தான் நம்மளுடைய அதிகாரம் நாம் என்ன சொல்கிறோமோ அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் தேவை. அதற்கு உங்களுடைய குரல் ஓங்கி ஒலிப்போம் என்று கூறி நன்றி. ஜெய்ஹிந்த், வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சிக்கு பின்பு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை, அதிகார பகிர்வும் இல்லை. இந்த மனக்குமுறலை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளஞ்சிங்கம் மரியாதைக்குரிய சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் இந்த அரிய முத்தாய்ப்பான இந்த வாய்ப்பினை இப்போது வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த குரலையும் அவர் மூலமாக இப்போது நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண சத்துணவு வேலையோ இல்லை தலையாரி வேலையோ இதில் கூட நம்மளால் அந்த ஒதுக்கீடு நம்மளால் வாங்க முடியல. இன்னும் அதை காட்டிலும் கொடுமை என்னன்னு சொன்னால், இந்த உள்ளாட்சி தேர்தலில் உதாரணமாக இப்போ திருமணத்தில் 27 வார்டு இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு சீட் வாங்குறதுக்குலாம் நாங்களாம் படாத பாடுபட்டோம். அந்த ஒரு சீட்டு வாங்குறதுக்கு அதை எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்கு அவங்க டிஎம்கேக்காரங்க வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி உஸ்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் மாவட்ட தலைவராக இருக்கும்போது ஒன்றிய கவுன்சிலர் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மாதமாக போராடிட்டு இருந்தார். சீட்டும் அதுவும் போராடி வாங்கி கொடுத்தாச்சு. வாங்கி கொடுத்து ஒரு மணி நேரத்தில் அந்த தம்பி எனக்கு சீட்டு வேணாம், எங்கள் வீட்டில் எல்லோரும் இது வேண்டாம்னு சொல்லி இது வந்தார். கடைசியில் என்னன்னு சொன்னால், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கே உள்ள ஒன்றிய செயலாளர் அவர் வீட்டில் உட்காந்து அவங்க அம்மா அப்பாட்ட பேசி அந்த சீட்டை இது பண்ணிட்டார். ஆக கடைசியில் வந்து அந்த ஒன்றியத்தில் நம்மளுடைய உறுப்பினர் யாரும் நிற்க முடியல. அதுக்கு மீறி நின்றாங்கன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு உறுப்பினரை அவருக்கு எதிர்த்து நிப்பாட்டுறாங்க, சுயேட்சையாக நிப்பாட்டுறாங்க. சுயேட்சையாக நிப்பாட்டி நமக்கு கடைசியில் அவருக்கும் உதவி சின்னம் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து ஒதுக்குற சீட்டில் நம்ம கை சின்னத்தை கொடுக்குறோம். ஆக கூட்டணி கட்சிக்குள்ளே இந்த ரெண்டுமே நடக்குது. இப்படி தான் வந்து அவங்க உள்ளாட்சி தேர்தலில் வந்து நமக்கு எந்த வித சலுகையும் கொடுக்கறதில்லை. ஆனால் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை மட்டும் நாம தான் தமிழ்நாட்டை ஆளணும், நாம தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், எல்லாமே நம்ம கையில் வச்சுக்கிறணும். மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே ஒரு கொத்தடிமை மாதிரி வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது அவங்கள என்ன ஏது அப்படின்றது அவங்கள வந்து கலந்து ஆலோசிக்கிறது இல்லை, அவங்கள கண்டுக்கிறது இல்லை. இதற்காகத்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் அவர் கிட்டத்தட்ட பயங்கரமாக போராடி கொண்டிருக்கிறார்.
இன்னும் சொல்லப்போனால் அவர்தான் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி அந்த நாடாளுமன்ற விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க சரியான முறையில் ஒரு ஒத்துழைப்பு இல்லை இந்த தேர்தலில். அதனால் ரொம்ப போராடி அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இது எல்லாத்துக்குமே தெரியும். 2 அமைச்சர் இருக்கிறாங்க. 2 அமைச்சர் இருந்தும் இந்த நாடாளுமன்ற உறுப்பத்தில் இந்த விருதுநகர் நாடாளுமன்றத்தில் அவர் போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஆளாயிடுச்சு. இதெல்லாம் மாறணும்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு பங்கு வேணும், அதிகார பகிர்வு வேணும், கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இன்னும் நம்மளுடைய காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் ஏனோ தானான்னு இருக்காமல் இன்னும் நல்ல முறையில் நீங்கள்லாம் செயல்படணும். அந்த அளவுக்கு செயல்பட்டு இது பண்ணாதான் நம்மளையும் 4 பேர் ஒரு கூட்டமாக ராஜகணப்பன் பேசுகிறாரு. காங்கிரஸ் கட்சியில் ஒரு கட்சியான்ற மாதிரி ஒரு பேசுகிறாரு. காங்கிரஸ் கட்சி இல்லைன்னு சொன்னால் அவர் நேரம் மந்திரி ஆகிருக்க முடியுமா? எப்படி ஆயிருக்க முடியும்? அவருடைய இதெல்லாம் தெரியாதா? எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது. ஆகவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டும் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பயிரும் வேணும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்மளுடைய மேடையில் இருக்கின்ற தலைவர்களை மீண்டும் அவர்கள் வருகை நன்றி தெரிவித்து, வட்டார நகர தலைவருக்கும் நன்றி தெரிவித்து, இன்றைய கூட்டத்திலே பொதுவாக எதுக்கு அழைக்கப்பட்டிருக்க காங்கிரஸ் கட்சி அதிகமாக அவசர கூட்டமாக ஏன் போட்டிருக்கேன்னு சொன்னால், நம்மளுடைய இந்திய அளவில் இன்றைக்கி நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாணிக்க அவர்கள் பெயர் காங்கிரஸ் கட்சியை வலுவாக ஊன்ற வைக்கும் என்று கடுமையாக இந்த 3 மாதங்களாக போராடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த கூட்டத்தின் சார்பிலே அதிக கரகோஷத்தில் எழுப்ப வேண்டும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நம்ம குறையே சொல்லலை. காங்கிரஸ்காரனுடைய அடிமட்ட தொண்டத்தினுடைய வயிற்றெரிச்சலை நம்ம சொல்லித்தான் ஆக வேணும். இது வரைக்கும் கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லி கிட்டத்தட்ட எந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கல. நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அரசியல் கட்சியில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தளவில் 96 மாவட்ட கவுன்சிலராக நான் வருகை தந்திருக்கின்றேன். உசிலம்பட்டி செல்லம்பட்டி ஒன்றிய பகுதியில் 96 அன்றைய தினம் திமுகவுடைய அமைச்சர் இன்றைய இருக்கின்ற பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். காங்கிரஸ்கார உதாரணம் வேற ஒன்றும் சொல்லலை. காங்கிரஸ்கார எப்படி இருக்கோ அமைச்சர் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க. இதுக்கு தான் காங்கிரஸ்கார அடிமட்ட தொண்டருக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னால், தென்காசியில் போன வாரம் ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு தொண்டர், ஒரு கட்சி இளைஞராக தொண்டர்னு நினைக்கிறேன். அந்த பையன் வறுமையிலே கட்சியில் வேலை செய்கிறாரு, அதில் வருமானம் இல்லை, தற்கொலையே பண்ணிட்டார். அந்த குடும்பத்தை அந்த செய்தியை கேட்டதுமே குடும்பம் அழுதுருச்சு. அந்த அளவுக்கு காங்கிரஸை இந்த கூட்டணி நம்மளை பலவீனமாக்கிருச்சு. அவங்களுக்கு லாபம், திமுகவுக்கு 20-22 வருஷமாக அருமையான லாபம், நம்மளுக்கு லாபம் இல்லை. நாங்கள் இத்தனை முறை பொறுப்பில் அடிமட்ட தொண்டர் கட்சி வளர்ச்சி அடையலை. 18 எம்எல்ஏ கொடுத்துருக்கோம். ஒரு நிருபர் கேட்டார், உங்கள் எம்பி மாணிக்கத்தவர் என்ன இவ்வளோ வேகமாக பேசுகிறாருன்னு. ஒரு நிருபர் என்கிட்ட பேசினார். ஒரு மாதத்துக்கு முதல் அவர் பேசும்போது, எம்பி பேசுகிறது தவறு இல்லையா, அவர் முந்தைய பேசியிருக்கணும், போன பீரியடே பேசியிருக்கணும், கொஞ்சம் லேட்டுன்னு சொன்னேன் நான். அப்படியே மைக்க வச்சுட்டார் அந்த நிருபர். அதனால் காங்கிரஸ்காரருடைய அடிமட்ட தொண்டை பூர்வீக காங்கிரஸ்காரில் இருக்காங்க நிறையா. அதனால் நீங்கள் அடிமட்ட தொண்டர் வளர வேண்டும் என்றால் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்றது இப்போ கான்செப்ட். வார சட்டமன்ற தேர்தலில் நம்மளுக்கு முதல்ல அன்றைய பீரியடில் 40% கொடுத்தாங்க. அன்றைக்கி தமாகவாக இருந்துச்சு. 40% திமுக கலைஞர் இருக்கும்போது. இதை உங்களுக்கு இந்த புதுசாக வர இளைஞர் இணைப்பவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 40%. அடுத்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட்டணி 25% வந்துருச்சு. அதில் கணிசமான எல்லாருமே வந்தால் இப்போ வர நேரடியாக அந்த மாவட்ட தலைவரும் திமுக மாவட்ட தலைவரும் பேசிக்கிங்க அப்படின்னா, நம்ம மாவட்ட தலைவர் அவங்களுக்கு பேசிக்கிட்டால் எப்படி பேச முடியும்? அப்படி ஒரு முறை பேசணும். இன்றைய மரியாதைக்குரிய நண்பர் தான் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மாவட்ட தலைவர். நான் இங்கே பொறுப்பில் இருக்கும்போது கேட்கும்போது, சீட்டு உங்களுக்கு கிடையாதுன்றா. நம்ம மாவட்டத்தில் தேவராஜ் இருந்தார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோதான் 40% ஒதுக்கியிருக்கு, 25% உங்களுக்கு இவ்வளோதான் கொடுப்போம்ன்றார். நாங்கள்
கடுமையாக ஃபைட் பண்ணி 2-3 சீட்டு வாங்கி செல்லமுட்டி பொறுத்தளவில் சைராம சொன்னது மாதிரி ஒரு லேடிஸு தலித்து சீட்டை வெற்றி பெற வச்சு நான் மாவட்ட கவுன்சிலாக இருந்தேன். ஆனால் அந்த சீட்டை வச்சு அந்த ஒரு சீட்டு, ஒரு லேடிஸ் சீட்டு செல்லமுட்டி யூனியனில் ஒரு சேர்மனுமே முடிவெடுத்துச்சு. இங்கே சாதாரணமாக நீங்கள் நினைக்காது, ஒரு சீட்டு வந்து காங்கிரஸ்காரங்க ஸ்ட்ராங்காக நின்றதுனால அந்த சேர்மனே வர முடியல. அடுத்து நம்ம சொன்னதுனால தான் முன்னாள் எம்எல்ஏ சந்தனா அவர் பையன் வெயிட்டிங்கில் இருக்கார். இந்த செயற்குழு கூட்டத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற விருதுநகரின் செல்லப்பிள்ளை அன்பிற்குரிய அண்ணன் பா. மாணிக்கம் தாகூர் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகளே, வட்டார நகர சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பெருமக்களே, வார்டு தலைவர்களே, கிராம கமிட்டி தலைவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பிலே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோஷத்தோடு நடைபெறுகின்ற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வந்து இதனை ஆதரித்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆட்சியில் பங்கு வேண்டும், கூடுதல் சீட்டு வேண்டும் என்று அவருக்காக கேட்கவில்லை. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கீழ்மட்ட தொண்டனுடைய குமுறலை பொதுவெளியில் எடுத்துரைக்கின்ற, எந்த அச்சமும் இன்றி எடுத்துரைக்கின்ற அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பிலே பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்றால் அந்த கூட்டணியிலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சியில் பங்கு, கூட்டுறவில் பங்கு, அறங்காவலரில் பங்கு என அத்துணையிலும் பங்கு அளிப்பதற்கு திமுக உறுதியளித்தால் மட்டுமே அதோடு தொடர வேண்டும். இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை காங்கிரஸ் பேரியக்கமும் தலைவர்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நெஞ்சங்களுடைய ஒரே மனக்குமுறலைத்தான் நாங்களும் எங்களுடைய வேண்டுகோளாக கூறுகின்றேன். அதாவது எங்களுக்கு, நாங்கள் சாதாரணப்பட்ட இயக்கம் அல்ல, தியாகத்தின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் எல்லாம். எதோ மாதிரியும் சொன்னது மாதிரி அண்ணன் எனக்கு முன்பாக பேசி அண்ணன் விஜயபிரபாகர் சொன்னபடி எதுக்கு நாங்கள் மண்டி போட்டது கிடையாது. காங்கிரஸ்காரங்க தன்மானத்தோடும் சுயமரியாதையோடு தான் இன்னைக்கு இருந்திருக்கோம். என்றைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்க, அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் காங்கிரஸில் ஒரு 6 பேர் மாமன்ற உறுப்பினர் இருந்தால் கூட இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் போய் நாங்கள் எந்த கை கட்டி நின்றது கிடையாது. நாங்கள் தைரியமாக நெஞ்சுரத்தோடு தான் இன்றைக்கும் மாமன்றத்துக்குள்ளே உள்ளே போயிருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை தைரியமாக எதுவாக இருந்தாலும் எதிர்த்து சொல்லியிருக்கிறோம். அதே நிலையைத்தான் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உரிய மரியாதை எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, ஜெய்ஹிந்த். இருக்கட்டும். இந்த நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர், மதுரை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர், மாமன்ற கொறடா. இங்கு இந்த கூட்டத்திற்கு வருகையிலிருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற விருதுநகரின் செல்லப்பிள்ளை மக்கள் செல்வர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பு செய்கின்ற நமது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கின்றது எங்களுடைய உரிமை. நாங்கள் யாரையும் குறை சொல்லலை, எந்த இதுவும் இல்லை. எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம். அந்த வகையில் எல்லாம் கொதிக்கிறாங்க. நாங்கள் எதுக்காண்டி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறோம், முதல்ல அதை புரிஞ்சுக்கிற கூட ஒரு சின்ன இது கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களை எல்லாம் குறை சொல்லுகிறார்கள். குறை சொல்ல எந்த தகுதியும் யாருக்கும் கிடையாது. ஏன்னு கேட்டால் எல்லாத்தையும் தமிழ்நாடு பூரா காங்கிரஸ்காரன் உழைக்கிறான். ஏன்னா எவ்வளோ ஓட்டில் யார் யார் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க எல்லா புள்ளி விவரமும் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா பக்கமும் காங்கிரஸ் கட்சி அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உழைச்சிருக்கோம். அதனால் யாரும் குறை சொல்ல, கூட்டணிக்குள்ளே குறை சொல்லக்கூடிய அவங்களுக்கு எந்த வித தார்மீக பொறுப்பும் கிடையாது. மதுரை மாநகராட்சியில் நடக்கிறத நான் சொல்கிறேன். மதுரை மாநகராட்சியில் 6 மாமன்ற உறுப்பினர் இருக்கோம். இப்போ இங்கேயே 3 பேர் இருக்கோம். நான் இருக்கேன், எங்கள் மாமன்ற குழு தலைவர் இருக்கார், சகோதரி இருக்காங்க. இங்கே மதுரை மாநகராட்சியை பொறுத்த அளவுக்கு
இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து திமுகவில் போய் ஒரு சின்ன எந்த வேலையும் நாங்கள் வந்து எங்களுடைய சுயநலத்துக்காண்டி நாங்கள் போய் சொன்னது கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் வாங்கினது கிடையாது. காரணம் என்னன்னா, நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரன், காங்கிரஸ் கட்சியில் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். வேற எந்த விதமான பிரச்சனைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் போய் எந்த விதமான இதுக்கும் நாங்கள் நின்றது கிடையாது. நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம், வேணும்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் வந்து நின்றது கிடையாது. அதே மாதிரி அந்த தன்மையை அவங்க பாதுகாத்தாங்களா? கிடையாது, அவங்க பாதுகாத்ததே கிடையாது. நம்ம கூட்டணி தானே, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்குள்ள மறுவாயை தரணும், கொடுத்ததே கிடையாது. ஆனால் அதனால தான் இன்னைக்கு இந்த மறுவாதையை நாங்கள் கேட்குறோம். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், மதுரை மாநகராட்சியில் ஒவ்வொரு குழு இருக்கு. அந்த குழுவில் வந்து ஒவ்வொரு குழுக்கும் 14 மெம்பர் போடுவாங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மொத்தம் வந்து 7 குழு இருக்கு. 7 குழுவில் 14 மெம்பர் போடுவாங்க. இதில் வந்து டவுன் பிளானிங்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு வந்து 14 மெம்பரு. 14 மெம்பரில் வந்து கூட்டணி கட்சிக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை அந்த குழுவில் யாருமே இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த குழு வருமானம் வர குழுவான். வருமானம் வர குழுன்றனால ஒன்லி திமுக மட்டும்தான் அந்த 14 பேர் இருப்பாங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, அந்த யாருமே அந்த குழுவில் இருக்க மாட்டாங்க. அது ஒன்றும் ஒரு சின்ன விஷயந்தான். மொத்தம் 7 குழுவில் எல்லாத்துலேயும் இருப்போம். நான் கல்விக்குள்ள இருக்கேன், அண்ணன் பணியல் குழு இருக்காங்க, தங்கச்சி ஒரு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக மக்களுக்கு பயன்படுது. ஆனால் வருமானம் உள்ள குழு வந்து டவுன் பிளானிங் குழு. அந்த டவுன் பிளானிங் உள்ள 14 பேருமே முழுக்க திமுக தான் இருப்பாங்க. அதை நீங்கள் வேணால் கணக்கெடுத்து மாநகராட்சியில் பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு எங்களுடைய அண்ணன் மக்கள் செல்வர் இந்த குரலை எழுப்பியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்களும் கும்பல் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் ஜெயிக்கிறோம்னா, அண்ணன் ஜெயராமனை அழகா சொன்னாங்க, அண்ணன் ராமசாமி அழகா சொன்னாங்க. ஒவ்வொரு டைமும் நாங்கள் சீட்டு வாங்குகிறோம், கூட்டணியில் ஜெயிக்கிறோம்னா எதிரிகிட்ட ஜெயிச்சிருவோம். ஆனால் கூட்டணிக்கிட்ட ஜெயிக்கிறோம் பாருங்க, அதுதான் அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கஷ்டம். எங்கள் பணம் வாங்காமல் யாரும் வேலை பார்க்க கிடையாது. நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம். எங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டே எங்களுக்கு இடைஞ்சல் படுத்துவாங்க. அதாவது பணம் வாங்காமல் இடைஞ்சல் படுத்துங்க, பார்த்துக்கலாம். நம்ம பணத்தையும் கை நீட்டி வாங்கிடுவாங்க. இதில் மறுவாதையாக அந்த பணம் கொடுக்கணும்பாங்க. அந்த மாதிரி தேடி போய் பணம் கொடுப்போம், இது பண்ணுவோம். நம்ம வந்துடக்கூடாதுன்றதில் கவனமாக வேலை பார்க்க. இந்த மாதிரி கால சூழ்நிலாம் மாறணுன்றக்காண்டி தான் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கோரிக்கை ஒரு முன்னிறுத்தி இன்றைக்கு எங்களுடைய அண்ணன் மக்கள் செல்வர் எங்களுடைய குரல் எல்லாம் கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.